வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் என்னுடைய மே மாத சிறு சேமிப்பு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிறு சேமிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே நம்ம லைஃப்பில் முக்கியமாக எல்லாருமே செய்ய வேண்டியது. சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாருனாலும் செய்யலாம். ஏன் அப்படின்னா சிறுக சிறுக சேமித்தால் நம்மளால் பெருந்தொகையை அடையலாம். ஸோ சிறு சேமிப்பு பண்ணுறதுனால 5 விதமான பயன்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம பெருசாக மெனக்கடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அன்றாட நம்ம கையில் கிடைக்கக்கூடிய சிறு சிறு தொகைகளை நம்ம சேமித்து வரும்பொழுது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நீங்கள் அதை சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு பெரிய தொகையாக வந்து அது மாறி இருக்கும். இப்போ என்னுடைய லைஃப்பில் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது என்னுடைய டெய்லி வாழ்க்கை முறையில் ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு பழக்கமாக மாற்றிக்கங்க. நிறைய பேர் கேட்கலாம், நீங்கள் என்ன மாதிரியான சிறு சேமிப்புகள் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2025லேருந்து 10 விதமான சிறு சேமிப்பு பண்ணிட்டு வரேன். ஸோ ஆல்ரெடி அது என்ன 10 விதமான சிறு சேமிப்புன்னு சொல்லி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். 13 நிமிஷம் வீடியோ. 2025லேருந்து நான் அதை பண்ணிட்டு வரேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ நான் செய்யக்கூடிய இந்த 10 முறைகள் ஏதாவது ஒரு 4-5 முறைகளோ இல்லை 10மே கூட உங்கள் லைஃப் ஸ்டைலோட ஒத்து போகலாம். ஸோ அப்போ நீங்களும் அந்த மாதிரி சிறு சேமிப்பு பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் இந்த 10 விதமான சிறு சேமிப்புலையும் எவ்வளோ சேமித்தேன் அப்படிங்கிறத சொல்ல முடியல. நான் வந்து மெயினாக பண்ணக்கூடிய மணி சேவிங்ஸ் சேலஞ்சு இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 10 வகையான சிறு சேமிப்பையும் நான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வீடியோ, அதாவது இந்த வருஷத்தோட எண்டில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுவேன். அப்போ ஒவ்வொரு மெத்தட்லையும் பார்க்கலாம். ஏன்னா இப்போ எல்லா மெத்தடும் சில மாதம் அப்ளிகபிள் ஆகும், சில மாதம் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 10 விதமான சிறு சேமிப்பு என்னங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சில்லறை காசுகள் சேமிப்பு இந்த ஆரஞ்சு உண்டியில் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இதை இப்போதைக்கு என்ன போகிறதில்ல. ஸோ இந்த மாதம் வரைக்கும் அந்த 5 மாதம் வரைக்கும் சில்லறை காசு போட்டு வச்சாச்சு. இந்த ரெட் உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு, உனக்காக நீ உனக்கு பே பண்ணிக்க அப்படிங்கிற அந்த மெத்தட் படி ஒவ்வொரு மாதமும் 500 அந்த உண்டியலில் போட்டுட்டு வரேன். ஸோ அதுவும் அந்த உண்டியலில் போன மாதம் போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய் நோட், 200 ரூபாய் நோட், அதாவது சிங்கிள் கரன்சி நோட் சேர்த்துட்டு வரேன். அதில் 200 ரூபா நோட்டு சேமிச்சுட்டு வரேன். ஸோ அதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இப்போ என்ன போகிறது கிடையாது, ஏன்னா அதெல்லாம் தனியாக இருக்க போகுது. ஸோ இந்த மஞ்சள் உண்டியலில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்சு. அது நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் மே 1ஆம் தேதியிலேருந்து மே 31ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்தது தான். இப்போ ஒரு நாளைக்கு நான் 3 செலவு பண்ணுறேன்னா ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வச்சுருவேன். அப்போ 3 செலவுக்கு 30 ரூபா. இந்த மாதிரி போன மாதம் நான் செஞ்ச அத்தனை செலவுகளையும் 10 ரூபா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பச்சை உண்டியலில் டெய்லி 10 ருபீஸ் சேவிங்ஸ். ஸோ 31 நாளைக்கு அதில் 310 ரூபா வந்து அதில் சேமிச்சிருக்கேன். ஸோ அதையுமே பார்க்குறீங்க. இந்த சில்லறை காசுகள் சேமிப்பெல்லாம் நம்ம பின்னாடி எண்ணிக்கலாம். ஸோ இந்த வருஷத்தோட அந்த உண்டியல் ரொம்பணுன்னா எண்ணலாம், இல்லை டிசம்பரில் தான் ரொம்பச்சுன்னா அப்போதைக்கு உடச்சி கூட எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த 2 மெத்தடில் எவ்வளவு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ எண்ண போகிறதில்ல. அதை நான் அப்படியே அழகாக மடித்து என்னுடைய சேவிங்ஸ் பேக்கில் 10 ரூபாய் 20 ரூபா தனித்தனியாக 50 ரூபா 100 ரூபாய் 200 ரூபா 500 ரூபான்னு கலர்ஃபுல் சேவிங்ஸாக நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இதை நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் இந்த மணி சேவிங் உண்டியில் 10 ரூபாய் 20 ரூபா தான் ஓடும். ஆனால் எண்ட் ஆஃப் த மந்த் ஒரு மாதத்தோட முடிவில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மாதத்தை நான் இப்போதைக்கு இதை எண்ண போகிறதில்ல. இது எப்போதுமே நான் வருஷத்தோட கடைசியில் தான் எண்ணுவேன். அந்த கேஷ் பைண்டர் பவுச்லேருந்து எடுத்து எண்ணுவேன். ஜஸ்ட் இதை வந்து நான் போன மாதம் இவ்வளோ சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத அவங்ககிட்ட காமிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஸோ நம்மளுமே சேமிக்கலாமே அப்படின்னு தோணும். ஸோ சிறு சேமிப்புங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது. நீங்கள் அழகாக உங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்து கூட சேர்க்க சொல்லலாம். உங்கள் பசங்களை அதெல்லாம் செய்ய சொல்லலாம். ரெகுலராக ஒரு சில்லறை காசுகள் சேமி 10 ரூபாய் 20 ரூபா அவங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு நாளைக்கு செய்யுங்க. இந்த ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கிறது, அந்த சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் கிட்டத்தட்ட
5 வருஷத்துக்கு மேலே 4 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு வரேன். நான் முன்னாடியெல்லாம் வந்து நம்ம டெய்லி ஷார்ட்ஸில் வீடியோ போடுவோம் சேவிங்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் டைமில் அதனால் போட முடியல. நிறைய பேர் இதை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு செலவு நீங்கள் நான் 10 ரூபா எடுத்து வைக்கிறேன்னா நீங்கள் 10 ரூபா தான் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு 3 செலவு செய்கிறீங்களா, ஒவ்வொரு செலவுக்கு ரூ. 1 எடுத்து வைங்க, 3 ரூபா இல்லை 5 ரூபா எடுத்து வைங்க, 15 ரூபா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது ஒரு மாதத்தோட முடிவில் ஒரு 400 சேர்ந்துருக்கா, இல்லை ஒரு 500 சேர்ந்துருக்கா, இல்லை ஒரு 200 சேர்ந்துருந்தாலும் நமக்கு அது சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். நம்மளுடைய கோல்டன் கேஷ் ட்ரேயில் அதை எடுத்து வைக்க போகிறேன். இந்த கோல்டன் கேஷ் ட்ரே பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்வீட் பாக்ஸில் இருந்த பேப்பரை வச்சு செஞ்சது. இந்த கேஷ் ட்ரே காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி நீட்டாக பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 20 ரூபா நோட்டு தான் ஆக்சுவலாக இல்லை. இந்த சில்லறை இருக்கு இல்லையா, நான் இதை மாற்றிட்டு வந்து 20 ரூபாயை வைக்கிறேன். இந்த சில்லறை காசை வந்து வேறு ஏதாவது இந்த பால் காசில் போட்டுட்டு அந்த 20 ரூபா நான் மாற்றிட்டு வரேன். ஸோ அப்போ 20 ரூபா வச்சிட்டோன்னா நம்மளோட இது வந்து நிறைவாயிடும். 500 ரூபா நோட்டு வரல, ஏன்னா 500 ரூபா வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. பாருங்க, நான் இதை வந்து இந்த உண்டியலில் போட்டுட்டேன் அந்த 5 ரூபாயை. மிச்சம் இந்த 20 ரூபாய்க்கு வந்து நான் நோட்டாக வாங்கி எடுத்துகிட்டு வந்து இந்த கேஷ் ட்ரேயில் வச்சிடும். ஸோ ஏன்னா சில்லறை காசு நம்ம தேவைப்படும் இல்லையா, அதனால் இப்போ பாருங்கள், இப்போ 20 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக சேவிங்ஸ் பண்ணும் பொழுது பார்க்கவே ஆசையாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த 31ஆம் தேதி வந்து இந்த மாதிரி சிறு சேமிப்பை எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி அடுக்கி வச்சு அந்த கேஷ் ஸ்டஃப் பண்ணும் பொழுது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கு ஒரு பக்கெட்டு பணமும் சேமிச்சுட்ருப்போம். நமக்குள்ளே வந்து ஒரு ரெகுலாரிட்டி வரும். ஸோ ரெகுலராக நம்ம வந்து இந்த சேவிங்ஸை பண்ணணும். பாருங்கள், கடந்த 4 மாதமாக ஏப்ரல் வரைக்கும் சேமித்த பணம் தான் பாருங்கள். 10 ரூபாய், 20 ரூபாய் எல்லா நோட்டும் வச்சுருப்பேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ 10 ரூபாய் சேர்ந்துருக்குன்னு. ஸோ அதோட மே மாதம் சேர்ந்த 10 ரூபாயும் அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே கேஷ் ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். இது மாதிரி எல்லா அமௌண்ட்டையும் நான் வந்து இதில் கேஷ் ஸ்டஃப் பண்ணிடுவேன். ஸோ இந்த 200 ரூபா வந்து ஆக்சுவலாக இந்த 200 ரூபா பவுச்சில் தானே வைக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஆனால் அதை நான் வச்சுருவேன். இப்போதைக்கு இந்த கேஷ் பைண்டரில் வச்சுருவோம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக 10 ரூபா 20 ரூபா நோட்டாக தான் கிடந்துச்சு. எனக்கு சில்லறை தேவைப்பட்டதுனால நான் 200 ரூபா முழுசாக போட்டுட்டு அந்த 10, 20, 50 சில்லறையை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சில்லறை செலவுக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் முழு நோட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப 10 ரூபா 50 ரூபா 20 ரூபா புதுசாக இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு 2 நோட்டு விட்டு வச்சுருவேன். அப்போ தான் வந்து எல்லா விதமான கரன்சியுமே இந்த பவுச்சில் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. அதுதான் கலர்ஃபுல் சேவிங்ஸ்னு நான் முன்னாடி ஆரம்பித்தது. இப்போ பாருங்கள், இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ 500 ரூபாய் இல்லை, ஸோ 200 ரூபாய் இப்போதைக்கு இந்த பவுச்சில் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி அந்த 200 ரூபா பவுச்சுக்கும் மாற்றிடும். ஏன்னா எல்லா 200 ரூபா நோட்டும் அதில் தானே சேமிச்சுட்டு வரோம். அதெல்லாம் மாற்றிடும். எப்படினாலும் நம்மக்கிட்ட தானே அந்த சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல அதை மாற்றிடும். இப்போதைக்கு இந்த எம்டி பவுச்சில் வச்சுருக்கேன். இந்த 500 ரூபா போன மாதம் சேர்த்தது. பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் போன மாதம் சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா? என்ன மாதிரி சிறு சேமிப்பு நீங்கள் பண்ணுறீங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படிலாம் சிறு சேமிப்பு பண்ணிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.